அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஜனவரி 2ஆம் வாரம் ஜனவரி 6 முதல் 14ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பு சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை விட புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல காரியங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. எனவேதான் இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி கிடைப்பதோடு பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. சந்திரன் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் துரிதமான மாற்றத்தை சந்திப்பதால் உறுதியாகவே பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை முழுமையாக தகர்த்தெறியக்கூடிய இந்த வேளையில் புதிய வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது வயதிற்கு ஏற்றவாறு உங்களுடைய தேவைகள் விருப்பங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே நிறைவேறும். கல்வி ரீதியான வாய்ப்புகள் கைகூடும். காதல் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக அமைய போகிறது. உத்தியோகம் மற்றும் நல்ல நிரந்தர வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக அமையும். நீண்ட நாட்களாக நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவேதான் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமைவதால் வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக இந்த வாரம் நிச்சயமாக கைகூட போகிறது. மாநில அரசின் சலுகைகள் அதிரடியாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் பல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக 14ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறுகிறாருங்க. 3ஆம் இடத்திற்குள் சென்று அங்கு உச்சபலம் பெறும் செவ்வாயின் அமைப்பால் இனிமையான பிற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் நன்மை நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை இந்த தருணம் உருவாக்குகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. யோசிக்காமல் இந்த தருணத்தில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து உருவாக்குவதோடு வெற்றிக்கான பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே வீடு தேடி வரும் நல்ல செய்தியாகவும் நீங்கள் நினைப்பதை விட நிரந்தர வருமானம் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட பல நல்ல முன்னேற்றத்தையும் அபரிவிதமான வாய்ப்புகளையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் அனைத்து காரிய தடைகளும் தவிடுபடியாகி மிக பெரிய அளவில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் தைரியஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் 15ஆம் தேதி முதல் நுழைகிறாருங்க. எனவே இந்த வேளையிலிருந்தே அலைச்சல் சிரமம் விலகுவதோடு பல காரியங்களை நுணுக்கமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் சூரியனின் அமைப்பால் நிறைவாக உண்டு. வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக 2ஆம் இடத்தில் வலம் வருகிறார். 11ஆம் தேதி முதல் மிக வலுவாக 3இல் நுழைகிறார். எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சி உண்டு. அற்புதமான வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியாக கணிசமான உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல ஆதாயம் நிறைந்த தகவல்கள் உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை மாற்றி கொடுப்பதோடு எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டையிட பல காரிய தடைகள் விலகி பொன் பொருள் வாங்கும் யோகமும் பொன் பொருள் சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது.
வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே பூர்த்தியாகும். சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஆடை ஆபரண சேர்க்கை அமைவதோடு மட்டுமல்லாது சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் சுக்கிரனின் அமைப்பால் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வெற்றியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் அதிகரிக்கும் முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை கலைத்துறையில் அமோகமான வாய்ப்புகளை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். உபரி வருமானம் அதிகரிக்கும். பல வகையில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது பல சங்கடங்களை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். குரு பகவானும் மிக வலுவாக அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிறார். சப்தமத்தை நோக்கி நகரக்கூடிய வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கைகூடும். புத்திரக்காரகனின் அருளால் சுபகாரியங்கள் உறுதியாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது உறவினர்களிடம் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். குருவின் பார்வையும் பல கிரகநிலைகளை வலுப்படுத்துவதால் குரு சுக்கிர மங்கள யோகம் உள்ளிட்ட பல யோகம் நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதால் நிச்சயமாக வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக குரு பகவான் சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பரிபூரண உடல்நல சுகம் கிடைப்பதோடு பல காரியங்களில் யோகம் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புகழ்பெற்ற ஆலய தரிசனங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கும். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவை பொறுத்தவரைக்கும் 4இல் ராகுவும் 10இல் கேதுவும் இருப்பதால் தொழில் ரீதியாக நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் தருணமாக மாற்றி கொடுக்கின்றன. பல காரியங்களில் சிக்கல், சிரமங்கள் முழுமையாக கட்டுக்குள் வருவதோடு புதிய முயற்சியும் புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். புதிய முயற்சியில் இரட்டிப்பு நன்மை நிச்சயம் உங்களுக்கு உண்டு. பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் கேதுவின் அமைப்பால் தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் ஐயமின்றி துணிச்சலுடன் பல பணிகளை மேற்கொள்ள முடியும். தொழில் வியாபாரம் ரீதியாக கூடுதல் லாபம் கிடைக்கும். சனியின் சப்தம பார்வை லாபத்தில் பதிகிறது. எனவே நல்ல வேலை வாய்ப்பு, வருமானத்திற்கு குறைவில்லாமல் இந்த தருணத்தில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. கலைத்துறை, அரசியல் துறையில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். முன்னேற்றத்தை உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல தடைகளை சனி பகவான் விலக்கி அடுத்தடுத்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.